சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாவேகா தலைவர் விஜயை பகிரங்கமாக மாட்டிவிட்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து நிர்வாகிகள் பேசக்கூடிய வார்த்தைகள், அது ஆதவர்ஜுனால இருந்து, வெலிங்ஜராட்ல இருந்து, அருண்ராஜில இருந்து பலரும் பேசிய வார்த்தைகள் என்பது மீண்டும் விஜய் நோக்கி ரவுண்டு கட்டக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. எதை நோக்கி நகர்கிறது? குறிப்பாக வெகு விரைவில் தாவேகாவினுடைய கூட்டணி குறித்து விஜய் அறிவிப்பார்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மாண்ட கூட்டணியாக எப்படி இருக்க போகிறது? தாவேகாவுக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு முக்கியமான விஐபி வந்து சேர போறாருங்கிறாங்க. யாரு? ட்ரம்ப்பா? என்ன அப்படிங்கிறத விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது தாவேகாவில்? ஏற்கனவே ஒரு பலத்த அடி தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களுக்கு. அவருடைய குடும்ப பிரச்சனை இது எல்லாமே சேர்ந்து இப்போது வந்து யாருமே எட்டி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. என்கிட்ட வந்து வேறு முக்கியமான கட்சிகள் வந்து வரப்போகிறது, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் இந்த ஆள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பீத்திட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா முழுக்க அது ஒரு பக்கம் ட்ரோலாக போயிட்டுருக்கு. செங்கோட்டையன் தான் அவருடைய ஸ்டைலில் சிங்கங்கள் சீறி பாயும்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவர் தான் சொல்கிறார், விஜய் விரைவில் வெளியிடுவார், தாவேகா கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார், தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அந்த கூட்டணி அமையும் அப்படின்னு ஈரோட்டில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறார். தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டணின்னா யாராக இருக்கும் அப்படின்ட்டு உள்ளபடியே அவங்க கட்சிக்காரர்களாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராக இருக்கு? இவராக இருக்குமோ? அது ஆல்ரெடி டெம்ப்ளேட் அவங்ககிட்டே இருக்கு. இல்லை, ஏற்கனவே திமுகவில் வந்த கட்சியாக இருக்குமா? இல்லை, இப்போ அதிமுகவில் வர கட்சியா இல்லை இனிமேல் ஆரம்பிக்க போகிற கட்சியா? இதுக்கு டெம்ப்ளேட்டு அவங்க கட்சியிலேயே லயலாமணி ராஜ்மோகனும் கொடுத்துருக்குறாங்க. இவரும் வராரா? இவர் வர்றதா சொல்கிறாங்க. இவரும் வராரா? கூடவே அவரும் வராரு. அதை இப்போ எடுத்து போட்டு செங்கோட்டையன் பேசினதுக்கே இவரும் வராரா, கூடவே அவரும் வராரு. எவர் தான் வருவாருன்னா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் வேற வருவாங்களா? அவங்க இருக்காங்களான்றது இதில் ஹைலைட் என்னென்னா, ஆதவர்ஜுனாவினுடைய ஒரு பேட்டி திரும்ப வைரலாக போயிட்டு தாவேகாவே ஆதவர்ஜுனாவையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர் சொல்லுகிறார், தந்தி டிவியினுடைய அசோக் வர்ஷினி அவர்களுக்கு கொடுத்த பேட்டி, இது என்ன பிரமாதம்? அது அவர் ஜனவரியில் பொங்கல் சிபிஐ இது போயிட்டு அந்த சமயத்தை கொடுக்குறாரு. இது என்ன பிரமாதம்? பிப்ரவரி மாதத்தில் திமுகவில் இருக்க 2 முக்கிய அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள் வந்து சேர போகிறாங்க. அதிமுகவில் இருந்து மட்டும் இல்லை, திமுகவில் இருந்தும் வருவாங்க அப்படின்னு அவர் சொன்ன வீடியோவை எடுத்து போட்டு, என்ன இன்னும் வர காணாம, மார்ச் ஆச்சு, இன்னும் மணி ஆச்சு, ஆளை காணாமேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த 2 திமுக அமைச்சராக இருக்கும்? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இல்லை ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியலையே அப்படின்ட்டு தாவேகா தொண்டர்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு செய்தியும் கசிவிடப்படுகிறது. ஒரு சில சிறிய கட்சிகள், ஒரு தொகுதி 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க கட்சி, சிறிய கட்சினா கூட அவங்க கோச்சிக்கலாம், அப்படியான சில அமைப்புகள், சில இயக்கங்கள், சில லெட்டர்பேடு பார்ட்டிஸாக வந்திருக்கக்கூடியவர்களிடம் தாவேகா தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை ஆஃப் த ரெக்கார்டாக போகுது. அதாவது இதை விஜய் வந்து அறிவிக்கிற அளவுக்கு இது வெயிட்டான நியூஸான அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, இன்னமும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, வந்துருவாங்க காங்கிரஸ். இப்போ தானே முதல் கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஒருவேளை முடிச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் அவங்க வந்துட்டாங்கன்னா, முதல்ல காங்கிரஸ்னு பெரிய கட்சியை அறிவிச்சிட்டு அப்புறம் கூட இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்றினா கரெக்டாக இருக்கும் என்பதற்காகவும் சில விஷயங்களை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். திரைமறைவில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோனை பேசிக்கிட்டு பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியாதுன்னா, நம்மகிட்ட மட்டும்தான் அந்த கட்சி பேசும்னு அவங்க நம்பினாங்களா, அது பிரச்சனைக்குரியது. நீங்கள் அப்படி நம்பி தான் பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை கேசி வேணுகோபாலே சந்திச்சார்னு ஒரு செய்தியை கசிய விட்டதோ இவ்வளவும் போயிட்டுருக்கே தவிர, கிரீஷ் சோடங்கர் நேற்றுக்கு ஆட்சியில் பங்கு உள்ளே கேட்டிங்களா திமுக கேட்ட பண்ணதோ அவர் ஒரு கருத்து சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே கிளப்பிட்டாப்புல. இதே கிரீஷ் சோடங்கரே நீங்கள் நம்பினீங்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட அவ்வளோ பேசி என்கேஜ் பண்ணியும் அவங்க திமுகவோடையும் பேசிகிட்டு இருந்து இப்போ திமுகவோட போய் டேபிளில் உட்காந்துட்டாங்கல்ல. எல்லா கட்சிக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க என்ன நம்மகிட்ட பேசுகிற அந்த சிறிய சிறிய கட்சிகள் கூட உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்களான்னு உங்களுக்கு உறுதி சொல்ல முடியாது. அதுதான் அரசியலுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி செங்கோட்டையன் பட்ட அடுத்த விஷயம் தான். நீங்கள் வந்து இப்போ கட்சிகள் ஒரு பக்கம், பெரிய பெரிய ஆளுமைகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர இருக்கிறார்கள். அவர் போன முறை ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ லட்சக்கணக்கானோர் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்கள் தளபதிக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என எப்போது தேர்தல் வரும் என 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஊருக்கு வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட காத்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை சொன்னார் இல்லையா. ஏற்கனவே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தயாரிக்குன்னு சொன்னார்.
அதே போல் குட்டீஸ். வளர்ந்தவங்கெல்லாம் போய் வயசானவங்க காதில் விசில ஊதாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த கட்டம், நீங்கள் என்ன வெளிநாட்டில் இருந்து செலவு பண்ணி தளபதிக்கு ஓட்டு போட மட்டும்தான் வருவாங்களா, தளபதி கட்சியிலே இணையறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்ட்டு அது ஒரு சிக்கலை போட்டிருக்காப்புல. என்னென்னா அவர் சொல்கிறார், விரைவில் தாவேகாவில் ஒரு டாப் ரோல் விஐபி இணைய போகிறார். அமெரிக்காவில் தற்போது இருக்கும் ஒரு மிக முக்கியமான நபர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார். அவர் சாதாரண ஆள் இல்லை, ஒரு டாப் ரோலில் இருப்பவர். அவரது பெயரை இப்போது சொன்னால் நன்றாக இருக்காது அப்படின்னு ஒரு வெடி விட்டுருக்காங்க. எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்கால ட்ரம்ப், எலான் மஸ்க், வேற யார் இருக்கா? சுந்தர் பிச்சை இருக்காப்புல. ஒருவேளை சுந்தர் பிச்சை இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் தான் இந்த சீனா ரோபோ வச்சு இது பண்ணி இந்த கல்கோட்டியா வேலை பார்த்தாங்களே, அந்த ஏஐ சம்மிட்டுக்கு அவரும் வந்திருந்தார், பிரதமரை சந்தித்தார், சில விஷயங்கள்லாம் பேசினாங்க, சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பேசிட்டு போனார். ஒருவேளை அவர் ரகசியமாக பனையூருக்கும் வந்து அப்படியே வந்து விஜய் இதை பார்த்துட்டு அமெரிக்காவில் தாவேகாவினுடைய கிளை ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு எதுவும் லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கா? ஏன்னா இன்றைக்கி தாவேகா ஒரு சர்வதேச கட்சிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சு மறக்காமல் வச்சுருக்கணும். அமெரிக்காவில் அவங்களுக்கு இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் கடல் கடந்து ஓடிக்கிட்டு இருக்க போது சினிமா எங்கெல்லாம் ஓடுதோ அங்கே எல்லாம் வந்து இவருடைய கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் பூரா அவர் தேசிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் சேர்ந்துட்டாங்களா, அந்த மாதிரி தான் அங்கேயுங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஏன்னா இப்போ எல்லா கட்சியும் ஓவர்சீஸ் கிளை வைக்கிறாங்க, அவங்களுக்கு கடல் கடந்து அயலக அணின்னு ஒரு அணியை தொடங்கியிருக்காங்க இல்லையா. அதிமுக இப்படி கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல, திமுகவில் இருக்குது, பாஜக, காங்கிரஸ் அவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த கடல் கடந்த அணி, அந்த கடல் கடந்து வாணிபம் பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு அணி வச்சுருக்கிறாங்க. அப்படி அயலக அணி மாதிரி எதுவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதில் என்ன இங்கே கட்சிக்கே வருவாங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டதான இந்த ரஜினி வர காலகட்டத்தில் இப்படி ஒரு பேட்டர்ன் சொல்லப்பட்டது. ஆர்எஸ்எஸ் ஒரு சில கேல்குலேஷன்ஸோட ரஜினி நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு ஒரு இது சொன்னார் இல்லையா, நான் கட்சிக்கு வந்து ஜெயிச்சாலும் கூட வேற ஒரு நல்லவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு. அப்போ சில தேர்வுகள் வைக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் ஐபிஎஸ் ஆக இருந்து வந்த திரு அண்ணாமலை. அதே போல் ஸ்ரீதர் வேம்பு, அங்கே அவர் அமெரிக்காவில் இருந்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனங்களை இதாக்கிட்டு இங்கே வந்து, அதுவும் இங்கேயும் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்தாலும் நான் கிராமங்களில் போய் நிறுவனத்தை ஐடி கம்பெனியை கொண்டு வரேன்னு போகிறார் அப்படின்ட்டு. அது எப்படி அண்ணாமலை யார் ஆட்டுக்குட்டியோட ஃபோட்டோ எடுத்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ மீடியாவில், அப்படியான ஒரு இதோடவே அவரையும் கொண்டு போகிற ஒரு ட்ராவலும் நடந்தது. இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் உத்தேசமாக பின்னால் அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்ட நேரடி பாஜகவாக இல்லாமல் ரஜினி காட்டக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய நல்லவர்கள்ங்கிற வகையில் வச்ச மாதிரி ஒரு பெர்செப்ஷன் பேசப்பட்டது. அவர் ஸ்ரீதர் வெம்புனுடைய மாணக்கராகவும் நீங்கள் கருதிக்கலாம். இவர் ஆனந்தன் ஐயாசாமி இப்போ அவர் தென்காசியில் பாஜகவில் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் மாநில தலைவர் கூட ஆகலாம்ங்கிற அளவுக்கு ஸ்பெகுலேஷன் செய்யப்பட்டது. ஸோ அவ்வளவு இது ஒர்க்கை விட்டுட்டு வந்தாங்கன்னா இது அது ஒரு பேட்டர்ன். எப்படிங்க ஐடி வேலையை விட்டுட்டு இன்றைக்கு விவசாயத்துக்கு வந்திருக்கிறார்கள்னு அப்பப்போ சிலர் போவாங்க. அது சில விருப்பங்கள் இருக்கலாம், அது சார்ந்து ஐடி வேலையிலிருந்து சமூக பணி அப்படியே அரசியல். இந்த பேட்டர்னில் எதுவும் புதுசாக இறக்குறாங்களா? எதுவும் சிவாஜி படத்தை கிட்ட செங்கோட்டையில் எங்கே டிவியில் பார்த்துருப்பாரா, ஒரு கலைஞர் டிவி பார்ப்பாரான்னு நமக்கு தெரில. சிவாஜி படத்தில் தானே ரஜினி நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிம்பாங்க. அவர் அங்கேருந்து வந்து பள்ளிக்கூடம் கட்டுவார், அதை கட்டுவார், இதை கட்டுவார். அந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படி எதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னு நமக்கு தெரியல. அந்த பேட்டர்னில் தான் இது ஓடிட்டே இருக்கு பாருங்க. ஒரு பில்டப்பை உருவாக்குறதுக்கு என்னென்ன பேசணுமோ அதை தான் இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமாக களத்தில் வந்து ஏதாவது நடக்குதான்னு கேட்டால் எதுவுமே நடக்கலை. அப்போ ஒரு பில்டப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் தான் கிரவுண்டில் ஒன்றும் இல்லைங்கிறீங்க. அவங்க அடுத்த சந்திப்புக்கு தயாராகிட்டாங்களே, மக்கள் சந்திப்புக்கு. அது நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டிய தஞ்சாவூர் பகுதியில், தஞ்சாவூரில் அடுத்தது அது பாருங்கள். மக்கள் சந்திப்புன்னு அவங்க ஏன் சொல்லாமல் இவங்க சந்திப்புங்கிறாங்க, நிர்வாகிகள் சந்திப்புனா. இப்போ தமிழ்நாடு அரசு அந்த எஸ்ஓபி போட்டிருக்கு. அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணணும்னா 5000 பேருக்கு மேலே போனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் கட்டணும். வெவ்வேறு பொறுப்புகள் உங்கள் மேலே சுமத்தப்படும். அதனால் அது 5000னு வராமல் 4998 நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை ரவுண்டு பண்ணாமலே அதுக்கு கம்மியாக தான் நாங்கள் கூட்ட போகிறோன்னு காட்டி கூடுதல் பொறுப்பை எங்கள் மேலே சுமத்திடாதீங்க என்பதற்காகவே திட்டமிட்டு செய்யப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு கூட்டத்தை கூட்ட விருப்பம் இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற அந்த சிக்கலும் இருக்கிறதுனால இப்படியே ஓட்டிக்கலாம். இதில் தஞ்சாவூர் ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவர் இந்த கேரவனை எடுத்துகிட்டு போனார்ல, அதில் ஏற்கனவே தஞ்சாவூருக்கு அவர் போனதாக எனக்கு நினைவு இருக்குது.
திருவாரூர் அல்லது தஞ்சாவூர் அங்கே போயிட்டு அவர் பேசினார். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய திமுக சார்பில் அங்கேயே கூட்டம் போட்டு திமுகவினுடைய சாதனை விளக்க கூட்டம் போட்டு அவங்க அதை விட பெரிய க்ரௌடை காட்டினாங்க. அப்படிங்கிறது அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு 2 வாரங்கள் முன்னாடின்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால். ஸோ அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து திரும்ப ஏன் தஞ்சாவூரில் போகிறாங்கன்னா அங்கே தான் இடம் கிடச்சிருக்கு, நடத்துறதுக்கு அமைப்பாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கான்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் போகாத மாவட்டம் இன்னும் பலது இருக்குல்ல, அப்படி எங்கேயாவது போனீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு 10 ஏக்கர் இடம் எடுத்துருக்காங்களாம். மாவட்ட செயலாளர் பேட்டி கொடுத்துட்ருக்காப்புல. நிர்வாகிகள் சந்திப்புனா நீங்கள் வாங்க வேண்டாம், பொதுமக்கள்னா தான், அதாவது போட்ட ரூலை ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு வலிக்குது. இந்த ரூல் தொடர்பான விஷயம் போது தான் நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கோர்ட்டில் காரசாரமான விவாதம், நீதிபதி மிக கடுமையான கேள்விகளையும் தாவேக்காவை நோக்கி கேட்டாங்க. தாவேக்கா சார்பில் இந்த எஸ்ஓபியை எதிர்த்து அவங்க 2 கிளாஸ் அதில் எதிர்த்து போடுறாங்க. மூத்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம், பி பாலசுப்ரமணியம் தாவேக்கா சார்பில் ஆஜராகிட்டு எங்களால் மீட்டிங்கே நடத்த முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அரசு தரப்பில் ஆஜரான அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன், முதல்ல அவங்க கட்சி தலைவர் வீட்டை விட்டு வெளில வந்தால் தானே மீட்டிங் நடத்த முடியும், உள்ளே இருந்துட்டு மீட்டிங் நடத்த முடியாதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, பதிலுக்கு இவர் க்ரௌடு சேஃப்டி, கூட்டம் கூடுதுன்னா கூட்டத்தினுடைய பாதுகாப்பை யாருடைய பொறுப்பாக நீங்கள் கருத வேண்டும், அரசு தானே பொறுப்பெடுக்க வேண்டும், நீங்கள் என்ன புதிய இதில் நீங்கள் தான் பொறுப்புன்னு தள்ளுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணுவோம், இதில் டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் நடத்து நிர்வாகிகள் சந்திப்பு தானே, உங்கள் கட்சி நிர்வாகி நீங்கள் போடுற கூட்டத்துக்கு போலீஸ் எங்கே பாதுகாப்பு ஒரு கேள்வி வரும். 5000 பேர்னாலும் ஆச்சா, அதுக்கு ஏஏஜி சொல்கிறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தான் செய்யணும். ஏன்னா மரத்து மேலேயும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயும் ஏறுறதும் போலீஸ்காரங்களை கடிச்சு வைக்கிறதும் உங்கள் கட்சிக்காரங்க தான் போது நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். பொதுமக்களாக இருந்தால் நாங்கள் எடுப்போம், உன் கட்சிக்காரங்க போலீஸ்காரர் கையை கடிக்கிறான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான்னா அப்புறம் நீங்கள் தானே பொறுப்பெடுக்கணும் அப்படிங்கிறதாக அந்த விவாதம் அப்படியாகவும் அது போயிட்டு, அதுக்கு பிறகு கேட்கும்போது தான் ஜட்ஜி கேட்டார், எஸ்ஓபியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அவங்க எதை சேலஞ்ச் பண்ணுறாங்க பாருங்க. முதல்ல கேட்குறவங்களுக்கு நீங்கள் இடத்த கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, எலெக்ஷன் நேரம் வருது, ஒரே ஊரில் பல கட்சிகள் கூட்டம் நடத்தும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒரே நாளில் பல பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையத்தின் சில இப்போ இவிஎம் மிஷினில் எப்படி அது ஆர்டரில் இருக்கும், முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சி, பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி, பிறகு சுயேட்சைகள், இந்த ஆர்டரில் தான் வரும் ஆச்சா. இதே போல் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 3 கட்சி கொடுக்குறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிக்கு ப்ரையாரிட்டி, இல்லை ஆளுங்கட்சியாக இருக்காங்க இல்லை எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களில் யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கிறத பொறுத்து நாங்கள் பார்ப்போம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி 2 வருதுன்னா அதில் ஃபஸ்ட்டு கொடுத்தவங்கன்னு பார்ப்போம், அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முதல்ல, அடுத்து பதிவு செய்யப்பட்டதுக்கு பின்னாடி, சுயேட்சைகள்லாம் பின்னாடி, இன்னொரு இதை விதி போட்டிருக்காங்க. அந்த முறையே இவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு கேட்குற நீ கொடுங்க, முதல்ல நாங்கள் தானே கேட்டோம் அப்படின்ட்டு இந்த வழக்கை காட்டி ஜட்ஜி 30 நாள் டைம் கொடுத்து உங்கள் தரப்பில் வேறு எதுவும் கோரிக்கைகள் இருந்தால் கொடுங்க, அரசு தரப்பு மறுப்பாங்கன்ன உடனே இந்த கேஸை எதுக்கு போட்டாங்கன்னா, எலெக்ஷன் வரைக்கும் இந்த கேஸை காரணம் காட்டி கூட்டம் நடத்தாமல் போறதுக்கு தான் செஞ்சாங்க. ஸ்கூல்ல போகாம இருக்கிறதுக்கு காய்ச்சல் வயிறு வலி அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதாக இது போயிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு எதுக்கு தஞ்சாவூரில் கூட்டம் போட்ட ஊருக்கே போகிறாருன்னு நமக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன இந்த பக்கம் வட தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்கள் பக்கம் போல் டீப் சவுத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு ஒன்றும் பெருசாக வைக்கலை. உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கூட்டமெல்லாம் ஆதவர்ஜனா தான் போனாப்புல அருமனையில், அதெல்லாம் அந்த கணக்கில் வராது, ஏன்னா கட்சி தலைவர் நீங்கள் தான். இப்படியான சூழல்கள் நீங்கள் இன்னும் போகாத மாவட்டங்களே ஏறத்தாழ உங்களுக்கு குறைஞ்சது 25 மாவட்டங்களாவது தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னா, அதை நோக்கி போகாமல் போன இடத்துக்கே போகிறதுங்கிறது எது சௌகரியம் இல்லை எது வசதி எங்கே சமாளிக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் சம்மந்தம் இல்லாமல் விஜய்க்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிற வேலையே அவர்களுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செய்திருக்கிறார். ஒரு கூட்டத்தில் அஜித்தை சீண்டி பேசி அஜித் ரசிகர்கள் பந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு, எல்லா உச்சத்தில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் நம்ம தலைவர் மாதிரி மனசு வருமா, இவ்வளவு பீக்குக்கு போன பிறகும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக இவர் நிற்கிறாரு, சிலர்லாம் வெளிநாடு போயிடுறாங்க, கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, இப்படி வெளிநாடுகளுக்கு போய் அப்படி செட்டில் ஆகிறாங்களே தவிர உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்கள்கிட்ட வரணும்னு யாருக்கு தோணுச்சு, நம்ம தலைவருக்கு தானே அப்படின்னு பேசுகிறாரு. இதுவரைக்கும் இந்த உச்ச தலைவர் மக்களுக்கு என்ன செஞ்சாரு, அதெல்லாம் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எதா இருந்தாலும் பனையூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது போதாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் இங்கே வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கானது. இப்போ நான் வெளியில் நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், பார்க்கணுன்னா உங்கள் கிராமத்துக்கு வரணும்னா நீ சிஎம் ஆக்குங்க அப்படின்னு கேட்குறாரு.
இப்படியான இடத்துல தான் அவங்க ஆக்குன பிறகு வருவேன் அப்படின்னுட்டு சிஎம் ஆக்கிறதுக்கு தடுக்கிறாங்களே, அவங்களே சண்டை பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன சிஎம் ஆக்குங்க அப்புறம் நான் வரேன். அதான் அவங்கள நீங்கள், அதாவது அவங்க என்ன உங்களை பார்க்க விடலை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் அவங்கள ஆட்சியை விட்டு தூக்கி எடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னுட்டு. ஆமாம், அந்த இந்த படத்தில் செந்தில் இதெல்லாம் பண்ணிட்டு மலையை தூக்கி தோளில் வைங்கடா நான் தூக்குறேன், வாங்க வாங்க வந்து தூக்கி வைங்கன்ற மாதிரி பொதுமக்கள் திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டுங்க, அப்புறம் எப்படி கிராமமாக வந்துடுவேன். நீங்கள் மாவட்டமாக போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னே தெரியாத சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பார்ப்பது மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்துக்குள், ஏன்னா இங்கே ஹரேஷ்குமார் வந்தார், இங்கே 2 நாள் மீட்டிங் முடிச்சு கிளம்பி ஒரு வெஸ்ட் பெங்கால் போயிருக்காப்புல, நோட்டிஃபிகேஷன் எந்த நேரத்திலும் வரலாம். அவங்க வெயிட் பண்ணுறதும் அந்த 16ஆம் தேதிக்குள்ளே ராஜ்யசபா முடித்த பிறகு கூட விட்டாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் 3rd வீக்கில், ஏப்ரல் 2nd வீக் எண்டு ஆர் 3rd வீக்கில் எலெக்ஷனுங்கிற இடத்துக்கு போயிடும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு கூட்டம்னு போட்டாலும் இன்னும் உங்களுக்கு 8 வாரம் தானே இருக்குது. நீங்கள் போகாத மாவட்டம் 25 ஆச்சு, எப்படி போவீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. அது வரைக்கும் தாவேக்காரர்கள் இப்படி எதையாவது பேசி விஜய சிக்கலில் மாட்டி விடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த தமிழ்நாடே மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்குற கூட்டணி, அந்த அறிவிப்புக்கு நாங்களும் காத்திருக்கிறோம், தாவேக்கா தொண்டர்களை போல. இல்லை, அது வரைக்கும் கடை இருக்கணும், கடை திறந்து வச்சுருக்கணும், கடை பூட்டிட்டு போயிடக்கூடாது, அது எல்லாமே இருக்குது. அவங்க கூட்டணிக்கு பேச வர நேரத்தில் பனையூர் ஆஃபீஸை பூட்டிவிட்டு வேற இடத்துக்கு முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கலுக்குரியது தான். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ இவங்க ஒரு குழு போட்டாங்களா, அந்த மாதிரி விஜய் ஒரு குழு எப்போ போடுவாருங்கிறது இருக்குது. அவருக்கு என்னென்னா யாருமே வராமல் எதுக்கு குழுவை போடணும்னு யோசிக்கிறாரோ என்னமோ. ஒரு முறைப்படி அதை போட்டால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகிறது, என்ன வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம், பார்ப்போம்.